முன்னாடி அந்த காலத்துல இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்துல அதாவது 1920th செஞ்சுரியில இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம பேசி ஆகணும்ல. ஒருத்தர் இலகிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேன் தான். எஸ், நம்ம ஈரோடு கடப்பாறை தான். கடப்பாறை என்ன கடப்பாறை? வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக கிடந்த கடப்பாறை. வந்து உட்காந்துட்டு அவர் சொத்தெல்லாத்தையும் வந்து சொத்தெல்லாம் என்ன சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்கள், சொத்தெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். முதல்ல அதெல்லாம் எங்கெங்கே அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது சொல்லுங்கள். அரசாங்கத்துக்கிட்ட இல்லையே. அப்புறம் என்னமோ மக்கள்கிட்ட கொடுத்தாருன்னா மக்கள்கிட்ட கொடுக்குறேன் என்ன பொருள்? சொத்தெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டாருன்னா என்ன மக்களுக்கு கொடுத்தாரு? அவரோட மக்களுக்கு கொடுத்துட்டாரு. தன் மக்கள் தமிழ் மொழியின் புலமை அப்படிதானே. என்ன கான்செப்ட் என்ன? நீங்கள் இப்போ வந்து அவர் வழிகாட்டின்னு தலைமை வழிகாட்டின்னு வச்சுருக்கீங்க. எந்த இடத்துல அவர் கிழிச்சிட்டாருன்னு சொல்லிங்க தலைமை வழிகாட்டி. அப்போ இதுதான் வந்து அப்பட்டமாக ஒரு பொய் பிம்பத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட திணிக்கிறது. இந்த இடத்துல தான் விஜய் தோத்து போவார். நான் அதை தான் சொல்கிறேன். விஜய் இந்த ஈவேராவை வச்சுக்கிட்டு வர வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குட்டிச்சோராக போகிறதுக்கு நம்ம வரவேற்போம்.